டிஎன்ஏ 2026 கவுன்சிலிங்காக வெயிட் பண்ற ஸ்டூடெண்டா, கவுன்சிலிங் எந்த மாதிரி ஒரு காலேஜை செலக்ட் பண்ண போறோங்கிறதுக்கான ஒரு சின்ன செஷன் தான் இது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரி நேரத்துல இந்த வீடியோ நான் கொண்டு வரேன்னா, லாஸ்ட் 1 வீக்கா யூடியூப்ல பார்த்தா நிறைய பேர் இந்த காலேஜில் சேருங்க, அந்த காலேஜில் சேருங்க, இந்த காலேஜ் இந்த ரேங்க்ல இருக்கு, அந்த காலேஜ் இந்த ரேங்க்ல இருக்குன்னு சொல்லி ஒரு போலியான பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வீடியோஸ் பார்த்துட்டு வரேன். நம்ம பார்க்குற வீடியோஸ் அது ஒரிஜினலை விட கொஞ்சம் மாறி தான் வந்துகிட்டு இருக்கு. நிறைய இடத்துல பெய்டு ப்ரொமோஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு காலேஜை செலக்ட் பண்றது எப்படி, டிஎன்ஏ கவுன்சிலிங்குள்ள நம்ம போறது எப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. கொஞ்சம் லென்த்தா இருக்கும், இருந்தாலும் இதுல நம்ம சொல்ல வேண்டிய கண்டென்ட்ல சொல்ல போறோம். ஸோ வாட்ச் பண்ணுங்க. நான் டாக்டர் வெங்கடேஸ்வரன், ப்ரொஃபஸர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். லாஸ்ட் ஒரு 20 டேஸா நான் எல்லா யூடியூப்ல வர கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டே வரேன். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரேங்கிங் அவங்க தராங்க, கவர்மெண்ட் ரேங்கிங் நீங்க செக் பண்ணலாம். ஒரு காலேஜ் வந்து எப்படி செலக்ட் பண்ண போறோங்கிறது தான் இந்த வீடியோ. அந்த காலேஜோட ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் NARFல இருக்கா, நேஷனல் ரேங்கிங்ஸ் வாங்கியிருக்கா, அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கா, பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா, பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. எல்லா காலேஜ் வெப்சைட்குள்ள போனீங்கன்னா அந்தந்த வருஷத்துக்கான பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். பிளஸ் அங்கே ப்ரொஃபசர்ஸ் யார், அவங்களோட டீடைல்ஸ் வித் டிகிரிஸ் எல்லாமே இருக்கும். அதையும் நீங்க வேல்யூ பண்ணுங்க. அடுத்தது அந்த காலேஜோட அச்சீவ்மெண்ட்ஸ் கட்டாயமா அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ்லயோ இல்ல வேற இடத்துலயோ அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை கோ த்ரூ பண்ணுங்க. டேம்பா ஒருத்தர் சொல்றாருன்றதுக்காக போய் நீங்க ஒரு காலேஜை செலக்ட் பண்ணாதீங்க. ஒரு காலேஜ் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்க, நாமினலா இருக்கா, கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அதுல என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணுங்க. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல யூடியூப்ல கவுன்சிலர்ஸ் மூலியமா பெய்டு ப்ரொமோஷன்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில காலேஜஸ் எல்லாம் வந்து 50% கொண்டு வராங்க. பட் அந்த காலேஜ் வெப்சைட்குள்ள போய் பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க பை தேர் வெப்சைட், பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபேக்கல்டி, காலேஜ் அட்மாஸ்பியர், என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் இந்த காலேஜ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் வந்து கோ த்ரூ பண்ண பிறகு ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுங்க. சில யூடியூபர்ஸ், எல்லாருமே சொல்ல, சில யூடியூபர்ஸ் மட்டும்தான், 1-2 யூடியூபர்ஸ் வந்து பர்ஃபெக்டான விஷயத்த சொல்றாங்க. இந்த காலேஜ் இப்படிதான் இருக்கும், இதுதான் இங்க கல்ச்சர், எல்லாமே சொல்றாங்க. ஸோ நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா, நாட் ஓன்லி இன்ஜினியர் டிகிரி வில் வேல்யூ, அந்த காலேஜ்ல நடக்கிற ஹேக்கத்தான்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ், அப்ராட் பிளேஸ்மெண்ட்ஸ், இது எல்லாமே நீங்க கோ த்ரூ பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்டா உள்ள நுழையும் போது என்ன மாதிரி ஆஃபர்ஸ், அதாவது ஆஃபரிங்ஸ்னா காலேஜ் வந்து உங்களை உருவாக்குறாங்க. ஒரு ஹேக்கத்தான்ல கலந்து வைக்கிறது, இன்டர்ன்ஷிப் வாங்கி தரது, பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி தரது, கிளாஸ் ரூம் டீச்சிங் மெத்தடாலஜிஸ் எப்படி ஃபாலோ பண்றாங்க, அந்த காலேஜோட NARF ரேங்கிங் எந்த மாதிரி. NARF ரேங்கிங்கிறது கவர்மெண்டே பார்த்து இந்த காலேஜுக்கு கொடுக்குற ஒரு ரேங்கிங். இதெல்லாம் ஒரு காலேஜ்ல இருக்கான்னு பார்த்துட்டு அந்தந்த ஏரியால உங்களுக்கு எந்த ஏரியால வேணுமோ அந்த காலேஜை வெப்சைட் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லா காலேஜஸ், மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸ் they have given their placement data. அந்த பிளேஸ்மெண்ட் டேட்டாவை கோ த்ரூ பண்ணுங்க. நிறைய காலேஜஸ்ல வித் ஸ்டூடெண்ட் போட்டோவோடவே சோசியல் மீடியா எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் போய் கோ த்ரூ பண்ணுங்க. இன்டர்நேஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஆஃபர் பண்ற காலேஜஸ் இருக்கான்னு பாருங்க. இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் சொல்லி தர காலேஜஸ் இருக்கான்னு பாருங்க. NAC அக்ரிடிகேஷன் பாருங்க. இது எல்லாமே ஒரு காலேஜோட பிளஸ். டம்பா ஒருத்தர் வந்து சொல்றாரு இந்த காலேஜ் ரேங்கிங்ல எங்க இருக்குன்றதுக்காக அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோவை கூடிய வரைக்கும் உங்க +2 படிச்சுட்டு டிஎன்கே வெயிட் பண்ற பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன் நான் ஓப்பன்ல வைக்கிறேன், கேளுங்க, நான் சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோவோ இல்ல ஒரு அட்மிஷனுக்கான வீடியோவோ கிடையாது. நீங்க எப்படி அந்த காலேஜை செலக்ட் பண்ணுங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு ஃபர்தரா வீடியோ வேணும்னா இன்னும் ஒரு 2 நாள் இருக்கு. நான் டெய்லி வேணுமோ அப்டேட் பண்றேன். நீங்க எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ, எவ்வளவு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதை வச்சுக்கிட்டு நான் அடுத்த வீடியோ கொண்டு வரேன். ஓகே, தேங்க்யூ.